ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, கொய்யாக்காய் மரம் பற்றி பேச போகிறோம். ரெண்டாவது யூடியூப் அவர்களை பற்றி பேச போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்பில் மொட்டை அடிச்சுட்டு வீடியோ போட்டால் வியூவர்ஸ் போகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ யூடியூப் நல்லா ரீச் ஆக்கி விடணும். நீங்கள் தான் யூடியூப், நீங்கள் அப்படிலாம் கிடையாது. அழகாக இருந்தாலும் இல்லைனாலும் அவங்கவுங்க திறமைக்கு ஏற்றபடி வீடியோ ரீச் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்னுடைய வீடியோ ரீச் பண்ணி விடுங்க. வாங்க கொய்யாக்காவை பற்றி பேசலாம். இந்த கொய்யாக்காய் எங்கள் வீட்டு மரத்தில் வச்சது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது பழம். இந்த ஒரு காய் மட்டும்தான் மரத்தில் இருந்துச்சு. நானே பார்க்கவே இல்லை. யதார்த்தமாக இப்படி அண்ணாந்து பார்க்கும்போது கொய்யாக்காய் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானே ஷாக் ஆகிட்டேன். என்னடா இவ்வளோ பெரிய கொய்யாக்காய் இருக்குதா நம்ம மரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து அதை கட் பண்ணி சாப்பிட்டோம். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி கொய்யா மரம் வச்சுருக்கீங்களா? கொய்யாக்காய் இந்த மாதிரி உங்கள் வீட்டு மரத்துலேயும் இருக்குதா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கொய்யா பழமாக இருந்தாலும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் செம்ம மழை பெய்யுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் செம்ம வெயில். எவ்வளோ மழை பெய்யுதோ அவ்வளோக்கும் வெயில் தான் எங்கள் ஊரில். வீட்டிலலாம் உட்கார முடியல. உங்கள் ஊர்லேயும் அப்படி தான் வெயில் அடிக்குதா, மழை பெய்யுதா சொல்லுங்கள். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு கொய்யாக்காய் மட்டும்தான் இன்றைக்கி பறித்து கட் பண்ணி சாப்பிட்டோம். பாருங்கள், இன்னும் நிறையா கொய்யாக்காய் இருக்குது. இது ஒரு சைடு பெரிய மரம் ஃப்ரெண்ட்ஸ். 2 மரம் இருக்குது. அந்த 2 மரத்தில் நிறையா கொய்யாக்காய் இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொய்யாக்காய். ஆனால் இது கொய்யாக்காய் சீசனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் யாருக்கெல்லாம் ஓட்டு போட போகிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறோன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஆனால் என்னென்னா ஓட்டு யாருக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு யார் நல்லது செய்கிறாங்க அவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும். மேலும் மேலும் நம்ம தமிழ்நாடு வளரணும். நல்லா எந்த ஒரு வறுமையும் இல்லாமல் நல்லா இருக்கணும். அப்படின்னா யார் நல்லது செய்வாங்களோ அவங்களுக்கு ஓட்டு கண்டிப்பாக போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் சேஃபாக இருங்க. வெயிலுக்கு யாரும் போகாதீங்க. நல்லா தண்ணி குடிங்க. மோர் கடைஞ்சி வச்சுக்கோங்க. மோர் குடிங்க, இளநீ குடிங்க. எல்லாருமே சேஃபாக இருங்க. வெயிலுக்கு குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போகாதீங்க. சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பேசியிருக்கேன். இதுக்கப்புறமும் எப்படி பேசணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, பாய்.